Okay, let's now discuss about the internal structure of monocot root. One of the best example, mice. From the above diagram is known as ground plan. So mice plant oda root நீங்கள் cross section பண்ணீங்க அப்படின்னா அந்த டயக்ராம் எபோவில் இருக்கக்கூடிய டயக்ராம் வந்து வியூ ஆகும். அதில் ஒரு செக்டாரை நம்ம என்லார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா பிலோவில் இருக்கக்கூடிய டயக்ராம். The outermost layer of the monocot root is known as piliferous layer. It is same as dicot root. The next layer of the piliferous layer அதாவது rhizodermis is known as cortex. The innermost layer of the cortex is known as endodermis. The next layer of the endodermis is known as pericycle. The inner to the pericycle is known as vascular bundle like xylem and phloem. And சென்டரில் இருக்கக்கூடிய அந்த எம்டி போர்ஷனுக்கு எம்டி ஒயிட் போர்ஷனுக்கு நேம் என்ன அப்படின்னா பித். பித் அப்படிங்கிறது மோனோகாட் ரூட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். டைகாட் ரூட்டில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்சண்ட்டாக இருக்கும். இது ஒரு மெயின் டிஃப்ரெண்ட் ஃபார் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட். ஓகே, லெட்ஸ் நவ் go to the theory of the monocot root. A thin transverse section of monocot root show the following characteristic feature. The first part is known as epiphyllema. It is otherwise known as rhizodermis. It is otherwise known as piliferous layer அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். It is the outermost layer of the root and it is made up of single layer of thin walled parenchymatous cells. நீங்கள் அந்த டயக்ராம் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னாவே அதுலேயே நமக்கு தெரியும் இந்த ரைசோடெர்மிஸ் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர், சிங்கிள் லேயர் அண்ட் தின் வால்டு பேரன்கைமாட்டஸ் செல்ஸால் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் ஸ்டொமேட்டா அண்ட் கியூட்டிகல்ஸ் ஆர் ஆப்சண்ட் பிகாஸ் இது ரூட் அப்படிங்கிறதுனால ஸ்டொமேட்டா ஆப்சண்ட் அண்ட் கியூட்டிக்கல் ஆப்சண்ட். அதே ஸ்டெம் அண்ட் லீஃப் அப்படின்னா ஸ்டொமேட்டா அண்ட் கியூட்டிக்கல் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். The root hairs help in the absorption of water and minerals from the soil. This layer also protect the inner tissue. What is by inner tissue? Cortex, endodermis, pericycle, xylem and phloem. இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்னர் டிஷ்யூ. அந்த இன்னர் டிஷ்யூலாம் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஃபங்க்ஷனை எது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா ரைசோடெர்மிஸ். ஓகே, the next layer of the rhizodermis is known as cortex. It is multi-layered large zone is known as cortex. It composed of parenchymatous cells with intercellular spaces. I am already told that the intercellular spaces help in the exchange of the gases and it store water and food material. அப்போ கார்டெக்ஸ் அப்படின்னாவே கார்டெக்ஸ் இஸ் மெட்டஃபார் ஆஃப் parenchymatous cells. இந்த parenchymatous செல்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ். எதை ஸ்டோரேஜ் பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ச்சை ஸ்டோரேஜ் பண்ணுது. ஸ்டார்ச் இஸ் நத்திங் பட் ஃபுட் மெட்டீரியல் அண்ட் வாட்டர். அண்ட் இந்த பேரன்கைமா செல்ஸ் கண்டெயின் லியூகோபிளாஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒயிட் கலர்டு பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்குது. குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கக்கூடிய பிளாஸ்டிட் வந்து ரூட்டில் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ஆப்சண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் ரூட் அப்படிங்கிறது க்ரீன் கலரில் இல்லாமல் ஒயிட் கலரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்பேர் ஆகுது. ஓகே, த நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் அதாவது இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் இஸ் நவுன் அஸ் எண்டோடெர்மிஸ். What is the special characteristic features of the endodermis? The endodermis is made up of Casparian strips and passage cells. The Casparian strips are band-like thickening. What is meant by band-like thickening? அந்த காஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸில் என்னென்ன செடிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா சுபரின் அண்ட் லிக்னின் அப்படிங்கக்கூடிய 2 டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் போய் என்ன ஆகிருக்கு அப்படின்னா செடிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த எண்டோடெர்மிஸ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப டார்க்காக ரொம்ப திக்னிங்காக லுக் லைக்கே பேண்ட் லைக் திக்னிங் மாதிரி வியூ ஆகுது. ஸோ இதுக்கு நேம் என்ன அப்படின்னா காஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எண்டோடெர்மிஸ் இஸ் நவுன் அஸ் ஸ்டீல். அப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டீல் அப்படிங்கிறது. All the tissue inner to endodermis is constitute steel. Up steel it include pericycle, vascular tissue and pith. First one is known as pericycle. It is a single layer of thin walled cell. The lateral root originate from this layer. Next layer of the pericycle is known as vascular tissue. நமக்கு ஆல்ரெடி தெரியும் vascular tissue அப்படின்னு சொல்லும்போது xylem and phloem. It consisting of many patches of xylem and phloem arranged radially. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரேடியல் வாஸ்குலார் பண்டில் அப்படிங்கிறது இட் இஸ் சீன் இன் ரூட் போத் இன் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட். The xylem is exarch. What is by exarch? Protoxylem towards the outside and metaxylem towards the center. Polyarch. ஏன் polyarch? In monocot root the number of protoxylem is many, so they are known as polyarch.
The conjunctive tissue is made up of sclerenchyma. It is one of the difference between monocot root and dicot root. இந்த dicot rootல conjunctive tissue அப்படிங்கிறது made up of parenchymatous cells. இந்த monocot rootல conjunctive tissue அப்படிங்கிறது made up of sclerenchymatous tissue. Next, the center large portion is known as pith. It is present at the center. It is made up of parenchyma cells with the intercellular spaces. The main function of the intercellular spaces is exchange of the gases. It contained abundant amount of starch grain. It stores food material. So this is the characteristic features of the monocot root. Example, maize. Okay, let's now discuss about the internal structure of dicot stem. What is meant by dicot? The seed with two cotyledon is known as dicot. அப்போ அந்த dicot பிளான்ட்டோட ஸ்டெம்மை தின் செக்ஷன், அதாவது பிளேடு வச்சு நம்ம தின் செக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைக்ரோஸ்கோப்பில் இந்த மாதிரியான இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வியூ பண்ண முடியும். ஸோ எபோ டயக்ராம் இஸ் நவுன் அஸ் கிரவுண்ட் பிளான். அதுதான் ஃபுல் என்டையர் டயக்ராம். அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை என்லார்ஜ்டு பண்ணி நமக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஓகே, so the outermost layer of the dicot stem is known as epidermis. The next layer of the epidermis is known as cortex. In the dicot stemல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர், the cortex is classified into 3 zones. The first zone is known as collenchyma. The second zone is known as sclerenchyma. The third zone is known as parenchyma. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் டிஷ்யூவும் கம்பைன் ஆகும்போது எது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்ம் ஆகுது. த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் இஸ் நவுன் அஸ் எண்டோடெர்மிஸ். பட் இந்த டயக்ராமில் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா த எண்டோடெர்மிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டார்ச் கிரைன். ஸோ த எண்டோடெர்மிஸ் இஸ் நவுன் அஸ் ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் த எண்டோடெர்மிஸ் இஸ் நவுன் அஸ் பெரிசைக்கிள். இந்த டைகாட் ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா பெரிசைக்கிள் அப்படிங்கிறது ஸ்க்ளெரென்கைமா அண்ட் ஸ்க்ளீரென்கைமாவுக்கு பெட்வீன் கேப்பில் பேரன்கைமா, நெக்ஸ்ட்டு ஸ்க்ளீரென்கைமா, அடுத்து பேரன்கைமா. ஸோ அந்த மாதிரி மிங்கிளாகி வரக்கூடிய ஒரு லேயர் தான் என்ன அப்படின்னா பெரிசைக்கிள். ஸோ நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் த பெரிசைக்கிள் இஸ் நவுன் அஸ் வாஸ்குலார் பண்டில். இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types, xylem அண்ட் ஃப்ளோயம். த சென்டர் லார்ஜ் போர்ஷன் இஸ் நவுன் அஸ் பித். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஓவரால் வியூ ஆஃப் த டைகாட் ஸ்டெம். லெட்ஸ் நவ் கோ டு த தியரி ஆஃப் த டைகாட் ஸ்டெம். The transverse section of the dicot stem reveal the following structure. The outermost layer is known as epidermis. It is made up of single layer of parenchymatous cells. Its outer wall is covered with cuticle. அப்போ ரூட் அப்படின்னு சொல்லும்போது கியூட்டிக்கிள் அப்படிங்கிறது ஆப்சண்ட்டு. ஸ்டெம்மோட எபிடெர்மிஸை எது கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா கியூட்டிக்கிள் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கவர் பண்ணியிருக்கு. த கியூட்டிக்கிள் இஸ் மேட் அப் ஆஃப் கியூட்டின். கியூட்டின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த வேக்ஸி சப்ஸ்டன்சஸ். லுக் லைக் மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா கியூட்டின். இந்த கியூட்டின் அப்படிங்கக்கூடிய சப்ஸ்டன்ஸால் கியூட்டிக்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த எபிடெர்மிஸ் இஸ் ப்ரொடக்ஷன். அட் த சேம் டைம் இந்த கியூட்டிக்கிளோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு செக் த டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதோட ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா கியூட்டிக்கிள் அப்படிங்கிறது. Okay, the next layer of the epidermis is known as cortex. In dicot stem, the cortex is divided into 3 regions. Okay, the first region is known as hypodermis. Why they are known as hypodermis? இது எபிடெர்மிஸ்க்கு அடுத்து அதாவது பிலோவில் இருக்கிறதுனால இதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போ மீனிங் என்ன அப்படின்னா பிலோ. ஸோ எபிடெர்மிஸ்க்கு பிலோவில் இருக்கிறதுனால they are known as hypodermis. It consisting of 3 to 6 layer of collenchymatous cells. I am already told simple tissue is classified into 3 types, parenchyma, collenchyma, sclerenchyma. அதில் செகண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூக்கு நேம் என்ன அப்படின்னா collenchyma. இந்த collenchyma தான் ஹைப்போடெர்மிஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ம் பண்ணுது. இட் கன்சிஸ்டிங் ஆஃப் 3 to 6 layer of collenchyma cells. இட் கிவ் மெக்கானிக்கல் சப்போர்ட். அதாவது காற்றடிச்சிச்சு அப்படின்னா சில விதமான மரம்லாம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஒடிஞ்சு விழுந்துடும். அந்த மாதிரி பிளான்ட் வந்து ஒடிஞ்சு விழுங்காமல் இருக்கிறதுக்காக இந்த collenchyma அப்படிங்கிற செல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது. திஸ் இஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். த செகண்ட் ரீஜன் இஸ் நவுன் அஸ் மிடில் கார்டெக்ஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபியூ லேயர் ஆஃப் sclerenchymatous cells. What is sclerenchyma? The parenchyma is filled with more chloroplast is known as sclerenchyma. It is involved in photosynthesis.
due to the presence of the chloroplast. Third, inner cortex. It is made up of few layers of parenchymatous cells. It help in exchange of gases and store food material. I am already told that the functions of the parenchyma mainly storage. அது செகண்ட் ஃபங்க்ஷன் தான் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த கேஸஸ் அப்படிங்கிறது. ஸோ ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோலன் கைமாவுக்கு அடுத்து குளோரன் கைமாவுக்கு அடுத்து பேரன் கைமா, இந்த 3 ஜோனும் கம்பைன் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கார்டெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட், த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் இஸ் நவுன் அஸ் எண்டோடெர்மிஸ். இட் கன்சிஸ்டிங் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் பேரல் ஷேப்டு செல். These cells contain starch grain. அப்போ ரூட்டில் எண்டோடெர்மிஸ் இருக்குது, பட் அங்கே இருக்கக்கூடிய எண்டோடெர்மிஸில் ஸ்டார்ச் கிரைன் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா இல்லை. ஸ்டார்ச் கிரைன் அப்படிங்கிறது எங்கே மட்டும் ப்ரெசன்ஸாக இருக்குது அப்படின்னா டைகாட் ஸ்டெம்மில் மட்டும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் நவுன் அஸ் ஸ்டார்ச் ஷீத் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த 2 மார்க் கொஷன். The next layer of the endodermis is known as pericycle and vascular tissue and pith. They are combined to form a stele. Okay, the next topic is known as stele. The central part of the stem inner to endodermis is known as stele. It consisting of pericycle, vascular bundle and pith. Okay, let's now discuss about the pericycle. It occur between the vascular bundle and endodermis. It is multi-layered parenchymatous with altering patches of sclerenchyma. ஸோ இந்த பெரிசைக்கிள் அப்படிங்கிறது பேரன் கைமாவிலையும் ஃபார்ம் ஆகிருக்கும் அண்ட் ஸ்க்ளீரன் கைமாவிலையும் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ 2 டிஷ்யூம் கம்பைன் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா பெரிசைக்கிளை ஃபார்ம் பண்ணுது. இது வாஸ்குலார் பண்டலுக்கு எபோவில் ஒரு கேப் மாதிரி வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு தொப்பி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதனால் அந்த பண்டிலுக்கு நேம் என்ன அப்படின்னா பண்டில் கேப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, த நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் த பெரிசைக்கிள் இஸ் நவுன் அஸ் வாஸ்குலார் பண்டில். வாஸ்குலார் பண்டில் ஆர் conjoint. What is meant by conjoint? The xylem and phloem arranged in same radius is known as conjoint. And collateral. What is meant by collateral? Phloem அப்படிங்கிறது presence in outside and xylem is presence in center is known as collateral. And endarc. What is meant by endarc? The protoxylem is presence in center, metaxylem is presence in outer is known as endarc. And open. What is meant by open vascular bundle? The cambium is present between xylem and phloem is known as open vascular bundle. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வாஸ்குலார் பண்டில் அப்படிங்கிறது. They are arranged in the form of ring around the pith is known as U-stele அப்படின்னு மென்ஷன் பண்ணுறான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷன். அப்போ வாஸ்குலார் பண்டில் அப்படிங்கிறது சென்டரில் பித் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பித்தை சரௌண்டட் பண்ணி ஒரு ரிங் ஃபார்மேட்டில் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டீலுக்கு நேம் என்ன அப்படின்னா U-stele. நெக்ஸ்ட் ஒன் பித். திஸ் இஸ் அ லார்ஜ் central parenchymatous zone with intercellular space is called pith. It help in the storage of food material because the pith is made up of parenchyma. Okay, let's now discuss about the internal structure of monocot stem. One of the best example of monocot stem, maize. From the above diagram is known as ground plan. ஸோ இப்போ ஒரு தின் செக்ஷன் பண்ணி மோனோகாட் ஸ்டெம்மை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரவுண்ட் பிளான் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து வியூ ஆகும். அதில் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் நோன் அஸ் ஏ செக்டார் என்லார்ஜ்டு. ஃப்ரம் த டயக்ராம் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த மோனோகாட் ஸ்டெம் இஸ் நோன் அஸ் எபிடெர்மிஸ். The next layer of the epidermis is known as hypodermis. It is made up of sclerenchymatous tissue. அந்த sclerenchymatous tissueக்கு between gapல chloronchymatous tissue வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா interrupt ஆகிருக்கு. ஓகே, the next layer of the hypodermis is known as cortex அப்படிங்கிறது இதில் வந்து totally absent. This is known as ground tissue. இந்த ground tissueல vascular bundle அப்படிங்கிறது என்ன ஆகிருக்கு அப்படின்னா scattering ஆகிருக்கு. ஸோ அந்த அவுட்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய வாஸ்குலார் பண்டில் வந்து ஸ்மால் இன் சைஸ் அண்டு ஸ்மால் இன் சைஸில் இருக்கும். அண்டு சென்டரில் வர வாஸ்குலார் பண்டிலோட சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லார்ஜ் இன் சைஸில் இருக்குது. ஓகே, லெட்ஸ் நவ் கோ டு த தியரி ஆஃப் த மோனோகாட் ஸ்டெம். A transverse section of the monocot stem reveal the following structure. First one is known as epidermis. It is the outermost layer. It is made up of single layer of parenchymatous cells. It is covered with thick cuticle. Multicellular hair are absent.
and stomata are also less in number because this is monocot stem. The next layer of the epidermis is known as hypodermis. It is made up of few layer of sclerenchymatous cell. The sclerenchymatous cell interrubbed by chlorenchyma. What is meant by chlorenchyma? The parenchyma is filled with more chloroplast, is known as chlorenchyma. Sclerenchyma provide mechanical support to the plant. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த பிளான்ட் வந்து நல்ல ஹை ஃபோர்ஸோட விண்ட் அடிக்கும்போது என்ன ஆகக்கூடாது அப்படின்னா பிரேக் ஆகி உடஞ்சி விழக்கூடாது. ஸோ அப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் டிஷ்யூ. The entire mass of parenchymatous cells next to the hypodermis and extending to the center is called ground tissue. It is not differentiated into endodermis, cortex and pericycle and pith. For example, நம்ம ரூட் டிஸ்கஸ் பண்ணோம் அண்டு டைகாட் ஸ்டெம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா கார்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அதாவது கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டெக்ஸ் அண்டு பெரிசைக்கிள் அண்டு பித் அண்டு எண்டோடெர்மிஸ் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிருக்கும். பட் இந்த மோனோகாட் ஸ்டெம்மில் கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது என்ன ஆகாது அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகாது. இட் இஸ் மேட் ஆஃப் என்டையர் மாஸ் ஆஃப் பேரன்கைமாட்டஸ் செல்ஸாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதுக்கு தான் நேம் என்ன அப்படின்னா கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Next one, vascular bundle. In monocot stem, the vascular bundle are skull shaped. For example, அந்த டயக்ராமில் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா மண்டை ஓட்டு வடிவத்தில் வாஸ்குலார் பண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வியூ ஆகும். தே ஆர் நவுன் as skull shaped and scattered into the ground tissue. அப்படியே ஒரு காசை வந்து நம்ம ஒரு ரூம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த வாஸ்குலார் பண்டில் அப்படிங்கிறது கிரவுண்ட் டிஷ்யூவில் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் ஆகிருக்கு, ஸ்கேட்டரிங் ஆகிருக்கு. Vascular bundle are conjoint, collateral and end arc and closed. Why they are closed? Because vascular bundle க்கு between gapல cambium அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னா absent-ஆ இருக்கு. Each vascular bundle is surrounded by few layer of sclerenchymatous cells is called bundle sheath அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Vascular bundle is classified into two type of cell. First one is known as xylem. It consisting of metaxylem and protoxylem. Metaxylem large in size, protoxylem small in size. Xylem vessels are arranged in V or Y shape. In mature vascular bundle, the lower most protoxylem disintegrate and form a cavity. This is called protoxylem lacuna அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். It is one of the 2 mark question. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த டயக்ராமில் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல மெச்சூரான வாஸ்குலார் பண்டிலில் அந்த லோயர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய புரோட்டோசைலம் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா டிஸ்இன்டெகிரேட் ஆகிருக்கும், அதாவது செதஞ்சு போயிருக்கும். அங்கே வந்து ஒரு கேவிட்டி, ஒரு குழி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு நேம் என்ன அப்படின்னா புரோட்டோசைலம் லாக்குனா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The next tissue is known as phloem. It consisting of sieve tube elements and companion cells. Phloem parenchyma and phloem fiber are absent. Okay, next one, pith. Pith is not differentiated into monocot stem. ஏன் அப்படின்னா இதில் கிரவுண்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது கார்டெக்ஸ், எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள் அண்ட் பித் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. கண்டினியூஸ் மாஸ் ஆஃப் பேரன்கைமாட்டஸ் செல்ஸாக இருக்குது. இந்த ரீசன்னால் மோனோகாட் ஸ்டெம்மில் பித் அப்படிங்கிறது ஆப்சண்ட். ஓகே, let's now discuss about the differentiate between dicot and monocot root. It is one of the important 4 mark question. Okay, first tissue and dicot root and monocot root. First point, number of xylem. Dicot rootல the angle of the protoxylem 4, so இதனால் அதுக்கு நேம் என்ன அப்படின்னா டெட்ரார்க். monocot rootல the angle of the protoxylem is many, so they are known as polyarch. In second character, cambium in dicot root. Cambium in dicot root present during secondary growth only, and monocot root cambium is absent. Third character, secondary growth. In dicot root secondary growth அப்படிங்கிறது present. In monocot root secondary growth அப்படிங்கிறது totally absent. Fourth character, pith. In dicot root pith is absent. In monocot root pith is present. Another one of the differentiate, fifth character, conjunctive tissue. In dicot root the conjunctive tissue is made up of parenchymatous tissue. In monocot root the conjunctive tissue is made up of sclerenchymatous tissue. And another one of the differentiate, metaxylem.
டைகாட் ரூட்டில் மெட்டாசைலம் அப்படிங்கிறது பாலிகோனல் இன் ஷேப். மோனோகாட் ரூட்டில் மெட்டாசைலம் அப்படிங்கிறது சர்க்குலார். ஸோ திஸ் இஸ் a characteristic features of differentiate between dicot and monocot root. It is one of the book pack and important 4 mark question. Let us now discuss about the differentiate between dicot stem and monocot stem. The first box is known as a tissue, second dicot stem, third monocot stem. First character hypodermis. Dicot stem la hypodermis is made up of collenchymatous tissue. Monocot stem la hypodermis is made up of sclerenchymatous tissue. Second one, ground tissue. Dicot stem la ground tissue is differentiated into cortex, endodermis, pericycle and pith. In monocot stem, the ground tissue undifferentiated. Third character, vascular bundle. In dicot stem, less in number, but monocot stem la numerous. Dicot stem la vascular bundles are uniform in size, but monocot stem la vascular bundle அப்படிங்கிறது ஸ்மாலர். எங்கே அப்படின்னா நியர் டு பெரிபெரி. அவுட்டர் ரீஜனில் வாஸ்குலார் பண்டில் அப்படிங்கிறது ஸ்மால் இன் சைஸில் இருக்கும். அண்டு அப்படியே கோ டு த சென்டர் போக போக வாஸ்குலார் பண்டிலோட சைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்லார்ஜ்மெண்ட் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அண்டு வாஸ்குலார் பண்டில் அரேஞ்ச் இன் ரிங் எங்கே அப்படின்னா டைகாட் ஸ்டெம்மில். ஸோ தே ஆர் நவுன் அஸ் யூ ஸ்டீல் அப்படின்னு பார்த்தோம். பட் மோனோகாட் ஸ்டெம்மில் வாஸ்குலார் பண்டில் அப்படிங்கிறது ஸ்கேட்ரிங் ஆகிருக்கும், சிதறி போயிருக்கும். அண்ட் வாஸ்குலார் பண்டில் இன் டைகாட் ஸ்டெம்மில் ஓப்பன் வாஸ்குலார் பண்டில் பிகாஸ் கேம்பியம் அப்படிங்கிறது ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். பட் மோனோகாட் ஸ்டெம்மில் வாஸ்குலார் பண்டில் அப்படிங்கிறது க்ளோஸ்டு பிகாஸ் அங்கே கேம்பியம் அப்படிங்கிறது ஆப்சண்ட். அண்ட் வாஸ்குலார் பண்டில் ஷீத் இஸ் ஆப்சண்ட் எதில் அப்படின்னா டைகாட் ஸ்டெம்மில். அண்ட் பண்டில் ஷீத் இஸ் ப்ரெசன்ட் எங்கே அப்படின்னா மோனோகாட் ஸ்டெம்மில். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கேரக்டர் செகண்டரி க்ரோத். டைகாட் ஸ்டெம்மில் ப்ரெசன்ட், மோனோகாட் ஸ்டெம்மில் மோஸ்ட்லி ஆப்சண்ட். அண்ட் ஃபிஃப்த் கேரக்டர் பித். டைகாட் ஸ்டெம்மில் ப்ரெசன்ட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்மில் ஆப்சண்ட். சிக்ஸ்த் கேரக்டர் மெடுலரி ரே. டைகாட் ஸ்டெம்மில் ப்ரெசன்ட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்மில் ஆப்சண்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்டீரியர் 4 mark question. Okay, let's now discuss about the internal structure of dicot. It is otherwise known as dorsal ventral leaf அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த dorsal ventral leafக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேங்கோ. Why they are known as dorsal ventral leaf அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the leaf, the mesophyll is differentiated into palisade parenchyma and spongy parenchyma. So they are known as dorsal ventral leaf அப்படின்னு சொல்கிறோம். அப்பர் சைடில் palisade parenchyma அப்படிங்கக்கூடிய ஒரு டிஷ்யூ இருக்குது. லோயர் சைடில் spongy parenchyma அப்படிங்கக்கூடிய another one of the tissue இருக்குது. இதனால் இந்த லீஃபுக்கு நேம் என்ன அப்படின்னா dorsal ventral leaf. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேங்கோ. ஸோ இந்த லீஃபில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அப்பர் எபிடெர்மிஸ் அண்டு லோயர் எபிடெர்மிஸ். இந்த அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் லோயர் எபிடெர்மிஸ்க்கும் பெட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூக்கு நேம் என்ன அப்படின்னா மீசோஃபில். இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types, palisade parenchyma அண்ட் ஸ்பாஞ்சி parenchyma. இந்த மீசோஃபில்க்கு பெட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய சென்டர் போர்ஷனுக்கு நேம் என்ன அப்படின்னா வாஸ்குலார் பண்டில். தே ஆர் வாஸ்குலார் பண்டில் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 types, xylem and phloem tissue. This is the internal structure of dicot or dorsal ventral leaf. Okay, a transverse section of leaf show the following structure. Upper epidermis. This is the outermost layer made up of single layer of parenchymatous cells without intercellular spaces. The outer wall of the cell are cuticularized. அப்போ அந்த அப்பர் எபிடெர்மிஸ் கவர் பண்ணி கியூட்டிக்கல் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது லெஸ் இன் நம்பர். ஸ்டொமேட்டா இஸ் வெரி லெஸ் கவுண்டிங்கில் தான் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு லோயர் எபிடெர்மிஸ். இட் இஸ் எ சிங்கிள் லேயர் ஆஃப் parenchymatous cells with a thin cuticle. அப்போ அப்பர் எபிடெர்மிஸ்க்கும் அண்டு லோயர் எபிடெர்மிஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட். அப்பர் எபிடெர்மிஸில் திக் கியூட்டிக்கல் இருக்குது, லோயர் எபிடெர்மிஸில் தின் கியூட்டிக்கல் இருக்குது. இட் கண்டைன் நியூமரஸ் ஸ்டொமேட்டா. அதே லோயர் எபிடெர்மிஸில் ஸ்டொமேட்டா அதிகமாக இருக்குது. அப்பர் எபிடெர்மிஸில் ஸ்டொமேட்டாவோட கவுண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா லெஸ் இன் நம்பரில் இருக்குது. அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் ஒன்லி காட் செல். வாட் இஸ் பை காட் செல்? த ஸ்டொமேட்டா இஸ் சரௌண்டட் பை 2 kidney shaped cell is known as guard cell. The lower epidermis help in the exchange of the gases. The loss of water vapor is facilitated through air chamber. Next, mesophyll. The tissue present between the upper and lower epidermis is called mesophyll. It is differentiated into 2 types,
palisade parenchyma and spongy parenchyma. இந்த ரீசன்னால தான் டைகாட் லீஃப் இஸ் known as டார்சி வென்ட்ரல் லீஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The first type of cell is known as palisade parenchyma. What are the characteristic features of the palisade parenchyma? It is found just below the upper epidermis. The cells are elongated, vertically elongated and cylindrical in shape. The cells have more number of chloroplasts. The cells do not have intercellular space. அப்போ intercellular space அப்படிங்கிறது ஆப்சண்ட்டாக இருக்கும், வெர்டிக்கலி எலாங்கேட்டடாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும் அண்டு they take part in photosynthesis because இந்த palisade parenchyma is filled with more chloroplast. இந்த ரீசன்னால் இந்த palisade parenchyma involved for photosynthesis அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷனில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்வால்வ் ஆகுது. photosynthesis அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷனை பண்ணி ஃபுட் மெட்டீரியலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு second type of tissue is known as spongy parenchyma. It is found below the palisade parenchyma tissue. நீங்கள் அந்த டயக்ராமில் அப்சர்வ் பண்ணாவே தெரியும், palisade parenchymaவுக்கு பிலோவில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூக்கு நேம் என்ன அப்படின்னா palisade parenchyma, spongy parenchyma. Cells are almost spherical in shape, இல்லை அப்படின்னா oval in shape, இல்லை அப்படின்னா irregularly அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய செல்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னா spongy parenchyma tissue அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Cells have intercellular spaces. அப்போ palisade parenchymaவில் intercellular space அப்படிங்கிறது absent and spongy parenchymaவில் intercellular space அப்படிங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்குது. It help in the exchange of the gases because the spongy parenchyma contain less chloroplast. இந்த ரீசன்னால் இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெயின்டைன் பண்ணுது. அடுத்து vascular bundle in dicot leaf. Vascular bundle of midrib is larger. What is by midrib? ஒரு லீஃப் எடுத்தீங்க அப்படின்னா அந்த லீஃபோட சென்டரில் பாஸ் ஆகக்கூடிய அந்த வெயினுக்கு நேம் என்ன அப்படின்னா மிட்ரிப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மிட்ரிப்பை கட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா vascular bundle அப்படிங்கிறது. vascular bundle are conjoint, collateral and closed. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பிஃபோர்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். Each vascular bundle is surrounded by a sheath of parenchymatous cells is called bundle sheath அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ vascular bundle சரௌண்டட் பண்ணி சிங்கிள் லேயர் ஆஃப் parenchymatous cells வந்து கவர் பண்ணியிருக்கு. அதுக்கு நேம் என்ன அப்படின்னா bundle sheath. It is otherwise known as border parenchyma அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Each vascular bundle consisting of xylem lying towards the upper epidermis and phloem towards the lower epidermis. Okay, let's now discuss about the internal structure of monocot leaf. It is otherwise known as isobilateral leaf அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் isobilateral leafக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா கிராஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா புல் லீஃப் தான் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா மோனோகாட் லீஃபுக்கு எக்ஸாம்பிள். இந்த டயக்ராம் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் சேம் ஃபியூச்சர்ஸ் few character for same for dicot leaf. Upper epidermis and lower epidermis and mesophyll is not differentiated into palisade and spongy and center region contain vascular bundle. The vascular bundle are differ. Some of the vascular bundle are large in size, some of the vascular bundle are small in size. This is known as internal structure of monocot leaf அப்படிங்கிறது. Okay, the transverse section of monocot leaf reveal the following structure. The first one is known as epidermis. Monocot leaf has upper and lower epidermis. The epidermis is made up of single layer of parenchymatous cells. Diagram observe பண்ணிங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Cuticle is present in outer wall. Stomata are present on both upper and lower epidermis. Some cells of upper epidermis are large and thin walled. They are known as pulliform cell அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அந்த டயக்ராமில் அப்பர் எபிடெர்மிஸோட அந்த எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த செல்ஸ் வந்து லார்ஜ் இன் சைஸில் இருக்கும் அண்ட் தின் வால்டு செல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும். தே ஆர் நவுன் அஸ் புல்லிஃபார்ம் செல்ஸ். இந்த புல்லிஃபார்ம் செல்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு ரெஸ்பான்ஸ் டு த வெதரிங் கண்டிஷன். அப்போ கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி லீஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரோலிங் ஆகிக்கும், அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து சுருண்டுக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிக்கும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். இது எதோட ஃபங்க்ஷன் அப்படின்னா புல்லிஃபார்ம் செல்ஸோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு மீசோஃபில். It is a ground tissue that is present between both epidermal layer, அதாவது upper epidermis and lower epidermis. between கேப்பில் இருக்கக்கூடிய டிஷ்யூக்கு நேம் என்ன அப்படின்னா மீசோஃபில். மீசோஃபில் இன் monocot leaf not differentiated into palisade and spongy parenchyma. The cells are irregularly arranged
with intercellular spaces. The cell contains chloroplast. The main function of the mesophyll is known as photosynthesis. அப்போ பேலிசேட் அண்ட் ஸ்பாஞ்சி அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. ஒன்று இருந்தால் ஏதாவது ஒரே ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் மட்டும்தான் என்னவாக இருக்குது அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த ரீசன்னால் இந்த லீஃபுக்கு நேம் என்ன அப்படின்னா ஐசோ பைலேட்ரல் லீஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வாஸ்குலார் பண்டில். Large number of vascular bundle are present. Some of the vascular bundle are small in size and some of the vascular bundle are large in size. Each vascular bundle is surrounded by parenchymatous bundle sheath. Vascular bundle are conjoined, collateral and closed. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். Xylem is present towards upper epidermis and phloem towards the lower epidermis. Okay, let's now discuss about the differentiate between dicot leaf and monocot leaf. The first differentiate, dicot leaf, it is otherwise known as dorsiventral leaf அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். And monocot leaf, the monocot leaf, it is otherwise known as isobilateral leaf அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். The second character, dicot leaf, the mesophyll is differentiated into palisade parenchyma and spongy parenchyma. So the leaf is known as dorsiventral leaf. And second, in monocot leaf, mesophyll is not differentiate into palisade parenchyma and spongy parenchyma. So the leaf is known as isobilateral leaf. Iso meaning என்ன அப்படின்னா சேம். ஸோ சேம் டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கிறதுனால இந்த லீஃபுக்கு நேம் என்ன அப்படின்னா ஐசோபைலேட்ரல் லீஃப். பைலேட்ரல் போத் சைடுமே ஒரே ஒரு டிஷ்யூ மட்டும்தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். This is the characteristic features of the dicot, differentiate between dicot leaf and monocot leaf. It is one of the important 2 more question. Mas Sangeeta, mas